श्री राम जय जय राम। 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 जय श्री राम। वस्तु सी जरी कल्पावे, तरी ते निर्विकल्प स्वभावे, तेथे कल्पनेत स्यानावे शून्याकार। तथापि कल्पू जाता, नये कल्पनेच्या हाता, ओळखी ठाई न पडे चित्ता भ्रंश पडे। काही दृष्टी सची न दिसे, मनास तेही न भासे, न भासे न दिसे कैसे ओळखावे। पाहो जाता निराकार, मनासी पडे शून्याकार, कल्पू जाता अंधकार भरला वाटे। कल्पू जाता वाटे काळे, ब्रह्म काळे न पिवळे, आरक्त निळे न धवळे वर्णरहित। जया वर्ण व्यक्ती नसे, भासाहून अनादिसे, रूपची नाही कैसे ओळखावे। न दिसता ओळखण, किती धरावी आपण, हे तो श्रमासीच कारण होतसे। जो निर्गुण गुणातीत, जो अदृश्य अव्यक्त, जो अचिंत्य चिंतनातीत परम पुरुष। अचिंत्य अव्यक्त रूपाव निर्गुणाय गुणात्मने, समस्त जगदाधार मूर्तये ब्रह्मणे नमः। अचिंततेची चिंतावे, अव्यक्त्यास आठवावे, निर्गुणास ओळखावे कोणे परी। जे दृष्टी सची न पडे, जे म्हणासही ना तुडे, तया कैसे पाहाणे घडे निर्गुणासी। असंगाचा संग धरणे, निरावलंबी वास करणे, निशब्दासी अनुवादणे कोणे परी। अचिंत्यासी चिंतू जाता, निर्विकल्पासी कल्पिता, अद्वैताचे ध्यान करिता द्वैतची उठे। आता ध्यानची सोडावे, अनुसंधान ते मोडावे, तरी मागुते पडावे महासंशयी। द्वैताच्या भेणे अंतरी, वस्तू न पाहिजे तरी, तेने समाधानाउरी कदा असेचिना। सवे लाविता सवे पडे, सवे पडता वस्तू आतुडे, नित्यानित्य विचारे घडे समाधान। जय श्री राम। जय श्रीराम. தாஸ்போதம் என்கின்ற கிரந்தம் ஆத்ம வித்யை நம்மளுக்கு எடுத்து தரக்கூடிய கிரந்தம் தாஸ்போதம். ஒரு கதை போலையோ அல்லது சரித்திரம் போலையோ அல்ல, சாஸ்திர விஷயங்கள், தத்துவங்கள் இதெல்லாத்தையும் எடுத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு கிரந்தம். இந்த கிரந்தத்துடைய நோக்கம் பிரம்ம வித்யை. இந்த கிரந்தத்தை படிச்சு தெரிஞ்சு அனுபவிச்சு, இதனால நாம் எல்லோருமே பிரம்மானுபவத்தை அடையணும் அப்படிங்கிறது தான் சமர்த்தருடைய குறிக்கோள். இந்த கிரந்தத்துல இதற்கு நம்ம தேசத்தை வந்த பல ரிஷிகள், அவளோட வாக்கியங்கள், வேதத்திலேருந்து ஆரம்பிச்சு பல சாதுக்களும் சந்துக்களும் இயற்றிய கிரந்தங்கள் பர்யந்தம் எல்லாத்தையுமே பரிசீலனம் பண்ணி சாரமாக அதுலேருந்து இருக்கக்கூடிய விஷயத்தை தான் எடுத்து சொல்றார். அதுல இதெல்லாத்தையும் படிச்சதுனால தான் எதை அனுபவிச்சாரோ தன்னுடைய அனுபவத்தை எடுத்து கொடுக்கக்கூடியதுதான் தாஸ்போதம் அப்படிங்கிறது கிரந்தமாக வந்தது.
குரு சிஷ்ய சம்பாதமாக அமையக்கூடிய அருமையான கிரந்தம். சாஸ்திர விசாரம் தத்துவம் அப்படின்னு பண்ணும் பொழுது, பிரம்ம விசாரம்னே பண்ணும் பொழுது, நாம் ஏற்கனவே பிரம்மபூதர்களாக இல்லாம இருக்கக்கூடிய அஜ்ஞானியாக அவித்யினால சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில இருந்துட்டு இங்கேந்து பிரம்ம வித்யை கற்றுண்டு பிரம்மானுபவத்தை போய் அடையணும். இப்படி இருக்கும் பொழுது பல விஷயங்கள் கேட்டதுக்கு அப்புறமும் மனசுல ஒரு குழப்பம் அடிக்கடி உண்டாகும். ஏன்னா தெளிவு இன்னும் அடையலை அப்படிங்கிறதுக்கு தான் அதுக்கு அடையாளம். அப்ப அதுவரையிலும் அந்த சம்சயங்களே பல தடவைகள் திரும்பவும் வரும். பல தடவை அந்த சம்சயம் வரும் பொழுது சத்குருநாதாளுக்கு சொன்ன விஷயத்தையே திரும்பவும் வேற விதமாக சொல்லி அந்த சிஷ்யனை புரிய வைக்க வேண்டிய வரும். அதனாலதான் இதுவரையிலும் 7வது தசகத்துல வந்துட்டோம். ஒவ்வொரு தசகத்திலையும் 10 சமாசங்கள். இப்போ 7வது தசகத்துல 7வது சமாசத்துல இருக்கோம். நம்ம 66 சமாசங்களை கேட்டதுக்கு அப்புறமும் எவ்வளவோ விஷயங்கள் நம்ம ஹிருதயத்துல இன்னும் தெளிவு அடைஞ்சிருக்காது. இது சமர்த்தருக்கே தெரியும். அதனாலேயே சொன்ன எவ்வளவோ விஷயங்களை திரும்பவும் தானே பூர்வ சித்தாந்தமாக வச்சுண்டு அதை பத்தி பேசுவார். இதுல எவ்வளவோ விஷயங்கள் ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்குமே தவிர ஒரு உண்மையான சாதகன் இதுல புரிஞ்சுப்பான். இது ரிப்பீட்டேஷன் இல்ல, நம்மளுடைய மனசுல சொல்லி கொடுத்த விஷயத்தை இன்னும் உறுதிப்படுத்துறதுக்காக சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது சாதகனுடைய ஹிருதயமே அறியும். இதுக்கு முன்னாடி இந்த இருக்கிற சமாசத்துல முடிக்கும் பொழுது சாதகன் கேட்கிறான், நீங்க இதெல்லாம் சொல்லறேன், பிரம்ம வித்ய விஷயங்கள்லாம் நிறைய சொல்லறேன், சொல்லும் போது புரியறது, நீங்க இங்கேருந்து நகர்ந்ததுக்கு அப்புறம் மனசு திருப்பவும் சம்சாரத்துல ஈடுபடுறது, ரெண்டும் வெவ்வேறு நிலையா இருக்கு. நாம் நினைக்கிறது ஒன்னா இருக்கு, நடக்கிறது ஒன்னா இருக்கு. அது மாத்திரம் இல்ல, நீங்க சொன்ன விஷயத்த மனசுல வாங்கின்ற நான் வாங்கின்றது ஒன்னா இருக்கு. ஆனா அந்த விஷயத்துடைய ஆழம், அந்த விஷயத்துடைய உண்மையான உள் கருத்து வேறையா இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது இந்த பிரம்மானுபவத்தை நான் அடையவேனா? எப்படி அடைவேன்? நீங்கள் இவ்வளவு பரிசிரமப்பட்டு எடுத்து எடுத்து சொல்லி கொடுக்கிறேன். ஆனா அப்பப்போ சம்சயம் வந்துவிடும் எனக்கு. என்னால நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நான் அடைய முடியுமா அப்படிங்கிறது சம்சயம் வரும். ஆனால் நல்ல வேளையா உங்களுடைய கட்டாட்சத்தினால, உங்களுடைய ஆசீர்வாதங்கள்னால வருமோ வராதோ அப்படிங்கிறது சம்சயம் மாத்திரம் போயிடுமே தவிர வராது அப்படின்னு நினைச்சுட்டு விட்டுட்டு போயிடுறதுக்கு மாத்திரம் நல்ல வேளையா மனசு வரல. அதனால நான் உங்களிடத்துல என்ன கேட்கிறேன்னா, இது எப்படி வரும்? இந்த பிரம்மானுபவம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டதுக்கு சத்குருநாத்தால் இதுக்கு முன்னாடி இருந்த சமாசத்தை முடிக்கும்போது சொன்னார், ஆத்தா அசோகையை புடுத்தி, சரிப்பா நீ சொல்றது எனக்கு புரியுறது, இது இருக்கட்டும், இந்த சம்பாதங்கள் தான் நடக்க வேண்டியதுதான், நடக்கக்கூடியதுதான், ரொம்ப முக்கியம்தான். அது புடே ராகாவே கோணே ரீதி. நான் இப்ப எதெல்லாம் சொன்னேனோ அதெல்லாத்தையும் நீ அனுபவிக்கிறதுக்கு, அதெல்லாத்தையும் நீ அடையறதுக்கு ராகாவே கோணே ரீதி, உன் வாழ்க்கையை நீ எப்படி நடத்தணும், அதாவது உன் சாதனைகளை நீ எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நான் நிரூபணம் பண்ணி அடுத்த அத்தியாயத்தை சொல்றேன், அடுத்த சமாசத்தை சொல்றேன். அதை நீ கவனம் கொடுத்து கேள் அப்படின்னு சொல்லி முடிச்சார் சத்குருநாதாள். சாதன பிரதிஷ்டா நிரூபணம் என்கின்ற பேரு 7வது சமாசத்துக்கு இன்னைக்கு ஆரம்பம். இதுவரையிலும் என்ன சொன்னாரோ சொன்ன விஷயத்தை சாராம்சமாக சொல்லி, ஸ்ரோதாவுடைய மனசுல எப்பேற்பட்ட சந்தேகமோ குழப்பமோ இருக்கோ அதையும் சாராம்சமாக சொல்லி மேல பேச போறார். இப்போவே சமர்த்தருடைய
ரீதி ரொம்ப அருமையா இருக்கும், அந்த சைலியே ரொம்ப அருமையா இருக்கும். அந்த சைலியில இந்த சமாசத்தை அனுபவிப்போம். வஸ்தூசி ஜரி கல்பாவே தரீதே நிர்விகல்ப ஸ்வபாவே தேத்தே கல்பனேஸ்யா நாவே சூன்யாக்கார. எந்த பிரம்ம வஸ்துவை வந்து நம்ம கல்பனா சக்தி தான் ரொம்ப உயர்ந்ததுன்னு நான் சொன்னேன். அந்த இப்ப சாராம்சமா தான் சொல்லிட்டு வர. இப்போ கல்பனா சக்தி ரொம்ப உயர்ந்ததுன்னு நான் சொன்னேன். இந்த கல்பனா சக்தினால வச்சுட்டு தான் அந்த பரவஸ்துவை நம்ம நெருங்க முடியும். அத சொன்னேனே தவிர ஒன்னு ஹிருதயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. வஸ்தூசி ஜரி கல்பாவே, அந்த பரவஸ்துவை வந்து ஒரு கால் கல்பனை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு புறப்படையானால் தரி தே நிர்விகல்ப சபாவே. பிரம்மவஸ்து அப்படின்னு சொல்றதே கல்பனாதீதம் தான், அதுக்கு அர்த்தமே. கல்பனையினால நம்ம அதை பிடிக்க பார்க்கிறோம், ஆனா அது கல்பனாதீதம். தேத்தே கல்பனேச்சியா நாவே சூன்யாக்காரம். கல்பனை பண்ண போய் கடைசியில கல்பனை தான் தளர்ந்து போய் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்றுடும் சூன்யாக்கார. அதுக்கு மேல கல்பனையினால பிரவர்த்திக்க முடியாம போய் ஒரு நிலையில போய் நிற்கும். ததாபி கல்பூஜாதா நயே கல்பனேச்சியாகாதா. அதனால கல்பனை பண்ண போனாலும் கல்பனையோடு கைப்பிடிப்புக்கு வராது. ஓலகி டாயி நப்படே சித்தா பிரம்சப்படே. நம்மளோட சித்தத்தினால கல்பனா சக்தி பிரயோகம் பண்ணி அந்த பிரம்ம வஸ்துவை பிடிச்சுட முடியாது, பிரமைதான் உண்டாகும். இதுக்கு காரணம் என்ன? கல்பனை பண்ணும் பொழுது மனசு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கருவி. இந்த மனசு எப்படி ஒர்க் பண்றது அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பாரு. மனசு கிட்ட எதெல்லாம் நடக்கிறதோ அது எல்லாமே வந்து எதனுடைய பிரமாணத்துல பண்றது? காஹி திருஷ்டி சச்சி நதிசே மனாசதேஹி நபாசே. கண்களுக்கு எது தெரியறதோ, கண்கள் அப்படின்னு சொல்றோமே தவிர பஞ்ச இந்திரியம் அப்படின்னு இங்க புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய புலன்கள்னால எதை கிரகிச்சுக்க முடியறதோ அதை வச்சுட்டு தான் மனசுனால வேலை பண்ண முடியும். நம்மளுக்கு நம்ம இந்திரியங்களுக்கு நம்ம புலன்களுக்கு வசப்படாதது ஒண்ணு இருந்ததுனால் மனசுனால அதை பத்தி ஒன்னும் செய்ய முடியாது. ஏன்னா அது என்னதுன்னே இந்த மனசுக்கு தெரியாத. மனசுக்கு வந்து எது தெரியறதோ அதுலதான் மனசுனால பிரவகிக்க முடியும். தெரியாத விஷயத்தை பத்தி மனசுனால பிரவகிக்க முடியாது. ஏன்? அது தெரியாது. அதனாலேயே தெரியறது அப்படிங்கிறது என்னதுன்னா, கண்ணுக்கு தெரியறது, மூக்கால முகர முடியறது, காதுனால கேட்க முடியறது, நாக்குனால சுவைக்க முடியறது, நம்மளுடைய துவச்சானால ஃபீல் பண்ண முடியறது, ஸ்பர்ஷத்தை ஃபீல் பண்ண முடியறது. இது 5 நாளும் எது நடக்கிறதோ அந்த அனுபவத்துடைய பேஸ்ல மனசை வேலை பண்ணும், அந்த பேஸ்ல கல்பனா வேலை பண்ணும். காஹி திருஷ்டின்னு திசை. அப்போ ஏதாவது ஒரு கண்ணுக்கு படாத விஷயமா இருந்தால் காதுனால கேட்டதாவது இருக்கணும். காதுனாலையும் கேட்கல, கண்ணுனாலையும் பார்க்கல அப்படின்னா நாக்குனால சுவைத்ததாகவாது இருக்கணும். இது மூணும் இல்ல, அட்லீஸ்ட் மூக்கான முகர்ந்த விஷயம் ஏதாவது ஒரு விதத்துல ஒரு கர்மேந்திரியம் சம்பந்தம் உண்டாகணும். அது இல்லையானால் மனசுனால அங்க பிரவகிக்க முடியாது. மனாசதேஹி நபாசே. அப்போ மனசுனால அதை வந்து வியூகிக்க முடியாது. நபாசே தரி நபாசே ந திசே கைசே ஒழுக்காவே. எது என்னால 5 இந்திரியங்கள்னாலையும் ஏதோ ஒரு இந்திரியத்தினாலேயாவது என்னால உணர முடியலையோ அதை நான் வந்து எப்படி இன்னதுன்னு புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா என்னோட மனசோட அமைப்பே அப்படிதான். இந்த 5லேருந்து வரக்கூடிய உணர்ச்சிகள்லேருந்து தான் மனசு வேலை பண்றது. எப்படி கைனால ஒரு வஸ்துவை எடுக்க முடியும், கைனால எப்படி பார்க்க முடியாதோ, கண்ணுனால பார்க்க தான் முடியும், கண்ணுனால சுவைக்க முடியாதோ, அது மாதிரி மனசுனால இந்த 5 இந்திரியங்கள்னாலும் எது நம்ம கலெக்ட் பண்றோமோ அதுல மாத்திரம்தான் மனசுனால வேலை பண்ண முடியும்.
அல்லாத விஷயத்துல மனசுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, மனசுக்கு அங்க வேலை கிடையாது. தாசரே இதை சொல்றார். இப்போ இந்த சமாசத்தை ஆரம்பிக்கும் போது சமர்த்தர் தானே இதை சொல்றார். ஏன் சொல்றார்? ஏன்னா இதுதான் குழப்பம் ஸ்ரோதாக்கோ, நாம் உள்பட எல்லாருக்குமே நம்ம மனசுல. அப்போ ஒரு பக்கத்தை கல்பனையினால பிரம்மத்தை நீ கல்பனை பண்ணுன்னு சொல்றாரே தவிர அந்த கல்பனையோட லிமிடேஷனை நாம் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டுனாதான் அந்த லிமிடேஷன் எப்படி ஓவர் கம் பண்ண முடியுங்கிறது தெரியும். பாஹோ ஜாத்தா நிராகார மனாசி படைய சூன்யாக்கார. இந்த 5 இந்திரியங்கள்னாலையும் ஆகாரம் எது உண்டோ அதை மாத்திரம்தான் இந்த 5 இந்திரியங்கள்னால கிரகிக்க முடியும். இப்ப மனசு இந்த 5 இந்திரியங்கள்லயும் டிபெண்டா இருக்கு. அது எந்த திருஷ்யங்களை உள்ள தள்ளறதோ அதுலதான் மனசு வேலை பண்றது. அதுதான் மனசுக்கு மூலமே. சரி, இந்த 5 இந்திரியங்கள் இருக்கே அதை எதெல்லாம் உணர்றது அப்படின்னா, எதுக்கு ஆகாரம் உண்டோ, எதுக்கு ரூபம் உண்டோ, எதுக்கு குணம் உண்டோ அதை தான் இது உணர்றது. நிராகாரமாக இருக்கிறது தான் பிரம்ம வஸ்துன்னு ஏற்கனவே சொன்னோம். அப்ப பாஹோ ஜாத்தா நிராகாரமாக இருக்கக்கூடிய வஸ்துவை இந்த ஞானேந்திரியங்கள் இந்த கர்மேந்திரியங்கள்னால கிரகிச்சுக்க முடியல. ஏன்னா கண்ணுக்கு எது ரூபம் இருக்கோ அது மாத்திரம்தான் தெரிய முடியும். ரூபத்திலும் ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கிற ரூபமே மைக்ரோப்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியாத. காதுக்கும் சப்தத்தை மாத்திரம்தான் கேட்க முடியும். சப்தமா இல்லாத ஒரு விஷயத்தினால காதுனால கிரகிச்சுக்க முடியாது. சப்தமாகவே இருந்தாலும் ரொம்ப ஹை டெசிபல் சப்தமா இருந்தாலும் கேட்க முடியாது, ரொம்ப லோ டெசிபலும் கேட்க முடியாது. அதுக்கு ஒரு லிமிட் உண்டு. அந்த லிமிட்டுக்குள்ளதான் காது ஒர்க் பண்ணும். அப்படின்னு இருக்கும் பொழுது ஆகாரமே இல்லாத விஷயத்தை இந்த 5 இந்திரியங்கள் இருக்கே, இந்த 5 இந்திரியங்கள்னால எதனாலையும் ஆகாரம் இல்லாத வஸ்துவை கண்டே பிடிக்க தெரியாது. அப்போ மனாசி படே சூன்யாக்கார அந்த நிராகார வஸ்துவை நம்ம மனசுதான தியானம் பண்ணுவோம் போச்சுனாக்கா சூன்யத்துலதான் போய் முடியும். பிரமிச்சு போய் ஸ்தம்பிச்சு போய் நிற்கும், என்ன பண்ணணும் தெரியாம. கல்பு ஜாத்தா அந்தகார பரலா வாட்டே. அந்த மனசுனால அந்த நிராகாரமான இருக்கக்கூடிய வஸ்துவை போய் நம்ம தியானம் பண்ணுவோம் பார்த்தா அந்தகாரத்தை தான் போய் முடியறது, நிராகாரத்தை காணும். கல்பு ஜாத்தா வாட்டே காலே. கல்பனா சக்தினால அதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோமானால், கல்பனா சக்திக்கு இந்த மனசுதான் ஆதாரம். மனசுக்கு இந்த 5 இந்திரியங்கள் ஆதாரம். மனசை விட கல்பனா சக்தி இன்னும் பலிஷ்டமானதுன்னு ஏற்கனவே பார்த்தோம். எதை பார்க்கிறதோ 5 இந்திரியங்களும், அந்த 5 இந்திரியங்களும் உள்ள எந்த இன்ஃபர்மேஷனை தள்ளுறதோ அதுல மனசு வேலை பண்றது. கிரகிச்சுக்கிறது, ஒன்னு சொல்றது, இப்படி பண்ணலாம் செய்யறது எல்லாம் மனசு பண்றது. அதையும் நன்னா இன்னும் இழுத்து பிடிச்சு போகும்போது தான் கல்பனா சக்தி பார்க்காத விஷயத்தை கூட நாம் கல்பனை பண்ண முடியும் அப்படிங்கறத பார்த்தோம். ஒரு எலிக்கு கொம்பு இருக்கு அப்படின்னு சொன்னேனால உங்க மனசுல ஒரு எலி கொம்போட ஒரு எலி நீங்க பார்த்துட்டு இருப்போம். எப்படி பார்த்தேன்னாக்கா கல்பனா சக்தினால பார்த்தேன். எலி கொம்புள்ள எலின்னு கிடையாதே, ஆனா எப்படி மனசுல நீங்க பார்த்தே போகுதுன்னா அவங்க கல்பனா சக்தினால பார்த்தேன். அப்போ கல்பனா சக்தி ரொம்ப பலிஷ்டமானது. அந்த கல்பனா சக்தி என்ன பண்றது, பரபிரம்ம வஸ்து எப்படின்னு நம்ம கல்பனா சக்தியை பிரயோகப்படுத்தி பிரம்ம வஸ்துவை தியானம் பண்ணும் பொழுது கல்பு ஜாத்தா வாட்டே காலே, கல்பனா சக்தி அந்த பிரம்ம கருப்பு கலர்ல இருக்கு அப்படின்னு ஒரு கல்பனை. பிரம்ம காலேனா பிவிளை இல்ல, பிரம்மம் கருப்பு கலர்ல மஞ்சள் கலர் அல்லது கருப்பு மஞ்சள், இது ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கிற கலர். ஆரக்த நிலேன தவளே இல்ல, பிரம்மம் சிகப்பு கலர் இல்ல, பிரம்மம் நீல கலர் அப்படின்னு கண்கள்னால பார்க்க முடியாத பிரம்மத்தை, மனசுனால எண்ண முடியாத அந்த பிரம்மத்தை கல்பனா சக்தியினால கல்பிக்க முடியாது. ஆனால் அந்த கல்பனா சக்தியுமே மனசை நம்பி இருக்கிறதுனால மனசுக்கிட்ட எந்த இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை வச்சுதான் இது கல்பனை பண்ண முடியும்லவா. அதனால கல்பனா சக்தியுமே
அப்ராகிருத்தமான ஒரு கல்பனை. இப்ப எலிக்கு கொம்புன்னு சொன்னாலும் மனசு கொம்பு அப்படிங்கிறது எங்கேந்தோ வாங்கிண்டது, எலி அப்படிங்கிறது எங்கேந்தோ வாங்கிண்டது. இதை ரெண்டுத்தையும் தானே சேர்த்துட்டு கல்பனை. மனசு வாங்கிக்காத ஒரு விஷயத்தை கல்பனையினால கல்பிக்க முடிஞ்சதோ? முடியல. யோசிச்சு பாருங்க. எதை கல்பனை பண்ணினாலும் மேல ஆகாசத்துல ஒரு ஆலமரம் கல்பனை தான். நீங்க கண்டத்தினால, நீங்க ஏற்கனவே கண்கள்னால ஆகாசத்தோட ஆலமரத்தை பார்த்ததுனால இதை நீங்க சொல்லல. நீங்க கண்டது ஆகாசம் தனி, மனசு வாங்கின்றது. ஆலமரம் தனி, மனசு வாங்கின்றது. ஆனால் இந்த ஆகாசத்தையும் ஆலமரத்தையும் இப்ப சேர்த்து விட்டது கல்பனை. பெரிய விஷயம்தான். பிராபஞ்சிகமான விஷயத்துல இப்பேற்பட்ட கல்பனா சக்தினால பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சயின்டிஸ்ட் எல்லாம் பண்ணி வைக்கிறாளே. அத நம்ம கண்ணுக்கு நேர அதை ஒரு பொருளாக கொண்டு வரதுக்கு முன்னாடி அவா கல்பனா சக்தியிலேருந்து தானே கிளம்பித்து. எலக்ட்ரிசிட்டி சொன்னாலும், ரேடியேஷன் சொன்னாலும், எவ்வளவோ சூக்ஷ்மமான விஷயங்கள், ஸ்தூலமான விஷயங்கள், இப்படி ஒண்ணு இருக்கும்னு 100 வருஷம் முன்னாடி எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம் இப்ப நீ தயாரா இருக்கு கண்ணுக்கு நேர. அதெல்லாம் எங்கேருந்து வந்தது? கல்பனா சக்தியிலேருந்து தான் வந்தது. ஆனா அது பிராபஞ்சிகமான விஷயத்தை சல்தாக நடக்கும், பாரமார்த்திகத்தை அது நடக்காது. ஏன்னா பிராபஞ்சிகமான வஸ்து எல்லாமே ஸ்வரூபம், குணம், ரூபம், குணம் இதுக்குள்ளதான் இருக்கு, நாம ரூபத்துக்குள்ளதான் இருக்கு. ஆனா பாரமார்த்திகமான வஸ்து நாம ரூபத்துக்கு அதீதமாக இருக்கு. அப்போ ஆகாசத்துல ஆலமரம் சொல்லும் பொழுது ஆலமரத்தை எங்கேயோ மனசு வாங்கிட்டு இருக்கு, ஆகாசத்தை மனசு எங்கேயோ வாங்கிட்டு இருக்கு. அது ரெண்டையும் சேர்த்து கல்பனை நடக்க முடியாத விஷயத்தை கூட காமிச்சது. ஆனால் நடக்க முடியாத விஷயத்தை கல்பனா சக்தி காமிச்சாலும் அந்த விஷயத்தை காமிக்கிறதுக்கு அதுகிட்ட என்ன இருக்கு காமிக்க? எதெல்லாம் மனசு வாங்கின்றதோ அதுதான் இருக்கு. மனசு வாங்கின்ற விஷயத்தை வச்சுண்டுதான் கல்பனா சக்தி கல்பிக்கிறது. வர்ணரகித பிரம்மம் அப்படிங்கிறது வர்ணரகிதமா இருக்கே. அப்புறம் பிரம்மத்தை போய் கருப்பு, நீலம், சிகப்பு அப்படின்னு என்னெல்லாம் கல்பனா சக்தி சொல்றதோ, மனசுனால எதெல்லாம் பிடிச்சுக்க முடிஞ்சதோ அந்த பிரபஞ்சத்திலேருந்து அதை வச்சுதான் கல்பனை பேசிட்டு, மனசுனால பிடிக்க முடியாத விஷயத்தை வச்சுன்னு கல்பனையினால பேச முடியல. அப்போ வர்ணரகிதம் அப்படின்னா எந்த கலரும் இல்லாத ஒரு பிரம்மத்தை பத்தி கல்பனை எப்படி கல்பிக்கும்? ஜயா வர்ணவேக்தி நசே பாசாஹூன அனாரிசே ரூப சீனாகி கைசே ஓலகாவே. எதற்கு எப்பேற்பட்ட வர்ணமும் கிடையாதோ, எதற்கு எந்த நாமத்தையும், எந்த ரூபத்தையும், எந்த வண்ணத்தையும் நம்மளுக்கு எதுக்கு கிடையாதோ, எந்த பிரம்ம வஸ்துக்கு அது கிடையாதோ, எதுக்கு ரூபமே கிடையாதோ, ரூபச்சீனாகி கைசே ஓலகாவே. அப்ப அத நம்ம கல்பனா சக்தியினால எப்படி வியூகிக்கிறது? அதை நம்ம கல்பனா சக்தியில எப்படி கொண்டு நிறுத்துறது? ந திசதா ஓலகப்பன கிதிதராவி ஆப்பன ஹேதோ சிரமாசீச்ச காரண ஹோதசே. எதை நம்ம மனசினால எண்ண முடியாதோ, எதை நம்ம புலன்கள்னால கிரகிச்சுக்க முடியாதோ, அதை பத்தி நாம் கல்பனையும் பண்ண முடியாது. கல்பனை பண்ண முடியாத அந்த விஷயத்தை மெனக்கிட்டு இழுத்து வச்சு நான் சொல்லி நீ தியானம் பண்ணிடான்னு சொல்லி நீ தியானம் பண்ண பார்த்தா, நீ இதை கல்பிக்க பார்த்தா என்னாகும்? வரும் சிரமம் தான். ந திசதா ஓலக்கனை எதை பார்க்க முடியாதோ, எதை வியூகிக்க முடியாதோ, கிதீதராவியா அப்படி என்னதான் நீ தல கீழ நின்று அதை கல்பனை பண்ண பார்த்தாலும் ஹேதோ சிரமாசீச்ச காரண ஹோத்தசே, உனக்கு இதனால சிரமம் தான் உண்டாகும், சிரமத்துக்கு காரணமாக அமையும். ஜோ நிர்குண குணாதீத, எது நிர்குண வஸ்துவோ, எது குணாதீதமான வஸ்துவோ, தோ அதிருஷ்ய அவேக்த, எது அதிருஷ்யமாக இருக்கோ, எது அவ்யக்தமாக இருக்கோ, ஜோ அச்சிந்திய சிந்தனாதீத, எது நம்மளுடைய சிந்தனைக்கு அடங்காததோ, எது சிந்தனைக்கு அப்பாற்பட்டதோ அதுதான் பரமபுருஷன். அச்சிந்திய அவ்யக்த ரூபாய நிர்குணாய குணாத்மனே சமஸ்த ஜெகதாதார மூர்த்தையே பிரம்மணே நமஹா அப்படின்னு சூரிய சித்தாந்தம் அப்படிங்கிற கிரந்தத்துல இந்த ஸ்லோகம் வரதாம். எது அச்சிந்தியமாக இருக்கோ, எது அவ்யக்த ரூபமாக இருக்கோ,
எது நிர்குணமாக இருக்கோ, எது குணாத்மாவாக இருக்கோ, எது சகல ஜகத்துக்கும் ஆதாரமாக இருக்கோ, அப்பேற்பட்ட பிரம்மத்துக்கு, அப்பேற்பட்ட பிரம்ம மூர்த்திக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். அதையே ஓவியாவும் சொல்றார், அச்சிந்திய தேச்சி சிந்தாவே. இப்படி சொல்றோமே தவிர அப்ப பிரம்ம அனுபவமே உண்டாகாது. ஏன்னா என்னால தியானமே பண்ண முடியாது, கல்பிக்கவே முடியாதுன்னா அப்ப நான் தியானமே பண்ண முடியாது இல்லையா? தியானமே பண்ண முடியாது அப்படின்னாக்கா நான் பிரம்மானுபவத்தை எப்படி அடையிறது? அதுவும் முடியாது. அப்படி இல்லை. இப்ப சமர்த்தர் குருநாதரா இருந்து இப்ப இதுவரைக்கும் சிஷ்யன் மனசுல இருந்த என்ன குழப்பங்கள் இருந்தோ அதையே திருப்பி சொல்றார் சிஷ்யன். ஆமாம் ஆமாம், நீங்க கரெக்டா சொல்றேன் அப்படின்னு தலையை ஆட்டின்னு இருந்திருப்பான். இப்படி அவர் பேசும் பொழுது அவன் தலையை ஆட்டின்னு இருக்க பொழுதே அர்த்தோவி சொல்றார், ஆனால் ஏ பையா, அச்சிந்திய தேச்சி சிந்தாவே, எது உன் சிந்தனைக்கு அடங்காதது அப்படின்னு நான் சொல்றேனோ, எது நீ நினைக்கிறையோ அதை தான் சிந்திக்கணும்பா. அவ்யக்தாச ஆட்டவாவே, எது அவ்யக்தமாக இருக்கோ அதை தான் நம்மளுடைய கவனத்துக்கு கொண்டு வரணும். நிர்குணாச ஓலகாவே, எது நிர்குணமோ அந்த நிர்குண வஸ்து தான் நம்ம பார்க்கணும், அத நிர்குண வஸ்து தான் கண்டுபிடிக்கணும். ஆனா கோணேப்பரி இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியமே தவிர, பண்ண முடியாது, கல்பிக்க முடியாது, மனசனால பிடிக்க முடியாது, நம்ம இந்திரியங்களால கண்டுபிடிக்க முடியாது சொன்னதெல்லாம் வாஸ்தவம். அதெல்லாம் இல்லை சொல்லல, அதெல்லாம் வாஸ்தவம். ஆனால் முடியாதுங்கிறது இல்லை. இதுதான் சத்குருநாத்தால் கொடுக்கக்கூடிய தைரியம். जे दृष्टि सी चन पड़े, जे मनासे ही ना तुड़े, तया कैसे पाहाने घड़े निर्गुणासी. திரும்ப சிஷ்யனோட பட்சத்துக்கு வரார். நான் இதை சொன்னேனே தவிர உன் மனசுல இருக்கிற விஷயத்தை திரும்பவும் சொல்றேன். எது கண்களுக்கு திருஷ்டிக்கு எது விழாதோ, கண்கள் திருஷ்டினால எதை நம்ம பார்க்க முடியாதோ, எதை மனசினால நம்ம கிரகிச்சுக்க முடியாதோ, தயா கைசே பாகானே, அப்பேற்பட்ட நிர்குண வஸ்துவ நிர்குணாசி, அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுதான் உன் கேள்வி. மேலும் உன்னுடைய கேள்வியை கொஞ்சம் கூட ஆழமா எடுத்துட்டு போறேன். அந்த கேள்வியும் மனசுல இருக்கும் பாரு. நான் சொன்ன பிறகு நீயே ஆமோதிப்ப. என்ன? அசங்காச்சாசங்க தராவே, பிரம்மபூதத்தோட ஒன்னோட ஒன்னாகணும்னு நீ சொல்லும் போது என்ன நினைக்கிற? உன் மனசுல பிரம்மபூதம்னு ஒண்ணு இருக்கு, பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு. அந்த பிரம்மத்துக்குள்ள போய் ஒன்னோட ஒன்னா நீ ஆகிற மாதிரிதானே நீ கல்பிக்கிற. அதுக்குதான் ஆகாசம், கட்டாகாசம், சிதாகாசம் தான் சொன்னோமே. பானைக்குள்ள இருக்கிற ஆகாசம் வழியில் இருக்கிற ஆகாசத்தை கூட போய் சேரும் சொன்னோமே. அப்படிதானே நீ நினைக்கிற? அப்படிதான் நீ நினைக்கிறேன்னா ஒரு கேள்வி உன் மனசுல, இந்த கேள்வி ஆழமான விஷயம், அதெல்லாம் உன் மனசுல இந்த கேள்வி வந்திருக்காது. நானே இந்த கேள்வியை தூண்டி விடுறேன். அசங்காசி சங்க தரணே, எது எதோடய ஒட்டவே ஒட்டாதோ அது கூட நீ எப்படி போய் உன்னோட ஒன்னா ஆக போற, அதை சொல்லு பாக்கட்டும் அப்படின்னு சமர்த்தரே ஒரு கேள்வியை கிளப்பி விடுறாருங்க. உன் கல்பனால நீ என்ன நினைச்சுட்ட? பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு, அந்த பிரம்மத்து கூட நான் அந்த பிரம்மத்தோட ஒன்னோட ஒன்னா போய் மிக்ஸ் ஆட போறேன்னு நினைக்கிறேன் இல்லையா? மிக்ஸ் ஆகிறத விடு, அது எதுலயுமே ஒட்டாம இருக்கிற வஸ்துப்பா. எண்ணெயையும் தண்ணீரையும் மிக்ஸ் பண்ண முடியுமா? முடியாத. ஏன்னா அது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டாது. எண்ணெயுடைய சுபாவமே அதுதான், ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டாது, எது கூடயும் ஒட்டாது. அப்படின்னு இருக்கும் பொழுது அசங்கமா இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்து கூட சங்கத்தை நீ எப்படி பாராட்ட போற? ஒரு கேள்வி. இந்த கேள்வி சிஷ்யன் மனசுல கிடையாது. ஏன்னா இந்த கேள்வியோட லெவலே மேல இருக்கு. அப்போ குருநாதர் என்ன பண்றார்? நீ கேட்கிற கேள்விக்கும் பதில் சொல்ல போறார். நீ கேட்கிற கேள்விக்கு மேல ஒரு கேள்வி இருக்குப்பா, அதையும் தெரிஞ்சுக்கணும், அதுக்கும் பதில் சொல்ல போறார். அதுதான் நம்மளை பிடிச்ச மேல ஒரு உயர்த்தக்கூடிய ஒரு வேலை. அதுதான் சத்குருநாதனுடையது. அடுத்த கேள்வி, நிராவலம்பாசி வாசகரணே, பிரம்மமாக ஆயிடுவேன், பிரம்மமாக இருப்பேன் சொல்றையே,
உன்னுடைய மனசுல உன் கல்பனால இருக்கிறதுனா என்ன? சேர்ல உட்காரலாம், நிலத்துல படுத்துக்கலாம், ஒரு வீடுல இருக்கலாம், ஒரு தேசத்துல இருக்கலாம், இல்ல இந்த பிருத்திவியில இருக்கலாம், இல்ல இந்த அண்டத்துல இருக்கலாம். இருக்கலாம் அப்படின்னு சொல்லித்தினால் இருக்கிறதுக்கு ஒரு ஹேத்து வேணும், இருக்கிறதுக்கு அவலம்பனம் ஒண்ணு வேணும். சேர் இல்லாம இருக்க முடியாது இல்லையா? சேர் இல்லாம எப்படி உட்கார முடியும்? உட்காரணும்னா சேரோட சப்போர்ட் தான் உட்காரணும். படுக்கணும்னா கீழே நிலமே இல்லைன்னு வச்சுப்போம், எங்க படுப்பேன்? நிலமே இல்லாத இடத்துல நீங்க படுத்துக்க முடியுமா? இருக்கணும், வாசம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா வீடு இருந்தா தானே வாசம். வீடுல இல்லாம தெருவில் தண்டின் இருக்கிறவனுக்கு வாசம் ஒண்ணு உண்டா என்ன? அப்படின்னா இருக்கிறது அப்படிங்கிற நிலைக்கு ஒரு ஹேது தேவை. எதோட சப்போர்ட்லயோ தான் நம்மளால இருக்க முடியும். பிரம்மமோ நிராவலம்பி, பிரம்மத்துக்கு இருக்கிறதுக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு ஏற்கனவே சொல்றது சாஸ்திரங்கள். பிரம்மன் எதையும் நம்பி இல்லை, பிரம்மம் எதனுடைய சப்போர்ட்லயும் இல்லை. பிரம்மம் தானே தானாகவே தன்னாகவே இருக்கக்கூடிய விஷயம். அப்படின்னு இருக்கும் பொழுது நீ பிரம்மத்துல போய் இருக்க போறேன்னு அப்பப்போ கல்பிக்கிறிய, எப்படி போய் இருப்ப? பிரம்மம் தானே எதுலையும் இல்லை, பிரம்மம் தானே எதையும் நம்பி இல்லை. அப்படின்னு இருக்கும்பொழுது நீ பிரம்மத்துல நீ இப்ப எப்படி இருக்க போற அப்படின்னு ஒரு கேள்வி கலப்புறார். பிரம்மத்தை பத்தி சில விஷயங்களை நான் சொல்லறேன்னு புறப்பட்டிருக்கேன். பிரம்மத்தை பத்தி சில விஷயங்களே நீ சரவணம் பண்ணி கேட்டு குருநாதா குருநாதான்னு வேற சொல்லி என் காலில் விழுந்து நீயும் என்கிட்ட சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நீ வேற வந்திருக்க. எனப்பனே ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நிஷப்தாசி அனுவாதனே கோனே பரி. எந்த பிரம்மம் எந்த சொல்லுக்கும் அடங்காததோ அந்த பிரம்மத்தை நானும் தான் எப்படி எந்த சப்தத்துல தான் உங்ககிட்ட சொல்லட்டும், நீனும் தான் எப்படி எந்த சப்தத்தை தான் கேட்டு தெரிஞ்சுக்க போற. சப்தாதீதமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை என்னாலையும் வர்ணிக்க முடியாது, ஒன்னாலையும் புரிஞ்சுக்க முடியாது. அப்படின்னு இருக்கும் பொழுது 3 கேள்வி கிளப்பி விட்டுட்டாருங்க. எது நிசங்கமாக இருக்கோ அதோட போய் எப்படி ஒன்றி போயிட போற, எது நிராவலம்பமாக இருக்கோ அங்க போய் நீ எப்படி வசிக்க போற, எது சப்தாதீதமாக இருக்கோ அதை பத்தி நானும் எப்படி பேச போறேன், நீ எப்படி கேட்க போற. இந்த கேள்வியோட லெவலையே பாருங்க. இப்படிதான் உயர்த்தரார் சத்குருநாதர். திரும்ப 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 மனசுல கேள்வி வந்துட்டு இருக்கு. ஆனா வரக்கூடிய கேள்வி கீழே நீச்சமாக இருந்த என்ன பிரயோஜனம்? அந்த கேள்வியோட தரமாவது உயர வேண்டாமா? இவ்வளவு கேட்டதுக்கு, தாஸ்போதம் இவ்வளவு கேட்டதுக்கு இனிமே கேட்கக்கூடிய கேள்விக்கே ஒரு லெவல் வேண்டாம்? அந்த கேள்வியோட லெவலை ஏத்தி விடுறார். அச்சிந்தியாசி சிந்து ஜாத்தா நிர்விகல்பாசி கல்பிதா அத்வைதாச்சே தியான கரிதா துவைதச்சி கடே. இதனால தியானம் பண்ணுறேன்னு நீ உட்கார்றையே, உட்காரும் பொழுது என்ன ஆகிறது தெரியுமா? எதை சிந்தனைக்குள்ள அடக்க முடியாதோ அச்சிந்தியாசி அதை போய் நீ சிந்தனையில அடக்க பாக்குற. சிந்து ஜாத்தா நிர்விகல்பாசி கல்பிதா, எதை கல்பிக்கவே முடியாதோ அதை நீ கல்பிக்க பாக்குற. கடைசியில என்ன பண்ற? அத்வைதாச்சே தியான கரிதா, எது அத்வைத்தமாக இருக்கோ, ச ஏகான்னு எது இருக்கோ, ஒன் வித்தவுட் எ செகண்டா எது இருக்கோ அதை நீ தியானம் பண்ணற இல்லையா? அது தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது? துவைதச்சி உட்டே. இது எல்லாம் பண்ணும்போது, சிந்தனை பண்ணும்பொழுதும் கல்பனை பண்ணும்பொழுதும் தியானம் பண்ணும் பொழுதும் ஒரு துவைத்தம் கிளம்புறது அங்கேருந்து. என்னது? எதை சிந்தனை பண்ணணுமோ அது, எதை சிந்தனை பண்றையோ நீ, அப்பேற்பட்ட ஒரு துவைத்தம். எதை கல்பிக்க பார்க்கறையோ வஸ்துவாக இருக்கக்கூடிய அது, கல்பனா பண்ணக்கூடிய நீ.
எதை அத்வைத்தமாக இருக்கக்கூடிய எதை நீ தியானம் பண்ண பார்க்கறையோ அந்த வஸ்துவும் தியானம் பண்ணக்கூடிய நீ அப்படிங்கிற துவைத்தம் கிளம்புறது. ஆத்தா தியானச்சி சோடாவே பார்த்துதுனா ஒரே கான்ட்ரடிக்டரியா இருக்கு இல்லவா? இது ஒரு பெரிய குழப்பம் உண்டாகிறது உனக்கு மனசுல. அப்போ திடீர்னு என்ன தோன்றது, சீ இதெல்லாம் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாதுப்பா, அப்படி வேணா தள்ளி வைக்கலாம் தோன்றது. ஆத்தா தியானச்சி சோடாவே போரும், நான் தியானம் பண்ணது விட்டுடு, நான் தியானம் பண்ணத ஸ்டாப் பண்றேன். அனுசந்தானத்தை மோடாவே, நான் பண்ணக்கூடிய சாதனைகள்லாம் வேண்டாம், போனா போற எல்லாம் மூட்டை கட்டி வை அப்படின்னு தோன்றது. வெறுப்பு வந்துடுறது. என்ன எல்லாம் கான்ட்ரடிக்டரியா இருக்கு. நீங்களே அப்படின்னு சொல்றேன் இப்படின்னு சொல்றேன். வேண்டாம், சாதனையும் வேண்டாம் தியானமும் வேண்டாம் அப்படின்னு எதையும் பண்ணாம உக்காண்டா தரி மாகுதே படாவே மகா சம்சயி. நம்ம தியானம் பண்ணாம இருக்கிறது தப்போ, நம்ம சாதனை பண்ணாம இருக்கிறது தப்போ அப்படின்னு அந்த சம்சயம் வேற மனசுல வந்துடுறது. இன்னொரு குழப்பம், இத முன்கூட்டியே சொல்லிவிட்டார் சத்குருநாத்தாளிங்க. ஏன்னா சாதனை பண்ணும் பொழுது சாதாரண லௌகிகமான சாதனைகளே அப்படித்தானே. சாதனை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சிஏ எக்ஸாமுக்கு ஒருத்தர் படிக்கிறான்னாலுமே சொல்றேன், அந்த சாதனை பண்ணிட்டு இருக்கும்பொழுது இது கை கூடலைன்னா ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் வெறுப்பு வந்துடும், வேண்டாம் தோணிடும். சாதாரண பிராபஞ்சிகமான சாதனையிலே அப்படின்னா பாரமார்த்திகம் லேசா என்ன? ஏன்னா பிராபஞ்சிகமான சாதனை எல்லாம் பிரபஞ்சத்து உள்ள இருக்கிற விஷயம்தான். இது அப்ராகிருதமான விஷயம் பாரமார்த்திகம் அப்படிங்கிறது. அப்படின்னு இருக்கும் பொழுது ஒரு டிசல்யூஷன்மெண்ட் வரதான் வரும். அது முன்கூட்டி இங்க சமர்த்தர் சொல்றார். நான் இப்படி சொல்றதுனால என்ன பண்ணணும் தெரியாத தலை கிருகிருத்து போய் போரும்பா போரும் வேண்டாம்னு வச்சாலும் வைக்கலாம். நீ வச்சானா ஒன்னு சொல்றேன் சிஷ்யா, உன் மனசு உங்கள்ட கேட்கும். பிடிப்படாம இருந்தாலும் தியானம் பண்றது பெட்டரா, தியானம் பண்ணாம இருக்கிறது பெட்டரா? வியூகிக்க முடியாம இருந்தாலும் அந்த கல்பனாவை பண்றது சரியா, கல்பனா பண்ணாம இருக்கிறது சரியா? கைக்கு கிட்டலைனாலும் தியானம் பண்றது சரியா, தியானம் பண்ணாம இருக்கிறது சரியாங்கிற கேள்வியும் உன் மனசுலயே வரும். அதுக்கு உன் மனசே பதில் சொல்லும், அதை விட்டுவிடக்கூடாது அப்படின்னு சொல்லும். ஏன்னா ஸ்வரூபத்தா நீ பிரம்மத்தை போய் அடைஞ்சுதான் ஆனம்பா. द्वैताचा भेणे अंतरी वस्तू न पाहिजे तरी तेने समाधान उरी कदा असेचिना. உன் மனசுல இருக்கக்கூடிய இந்த பிரம்சமோ உன் மனசுல இருக்கக்கூடிய இந்த பிரமையோ தாத்காலிகமானதுதான். சாதனை பண்ணி உடனே கிடைச்சதுன்னு கிடையாது. சாதனைக்கு அப்புறம்தான் பலன் உண்டு அப்படிங்கிற பெரிய ஒரு லெசனை சொல்லி கொடுக்கிறார் இங்கே சமர்த்தர். இந்த சமர்த்தர் இந்த சமாசத்திலேயே சாதனையை பத்தி நீ எப்படி சாதனை பண்ணணும் அப்படிங்கறது சொல்றதுதான் சொல்ல போறேன்னு ஆரம்பிச்சார். இதுக்கு முன்னாடி சமாசம் முடிக்கும் பொழுது 15 ஓவி ஆயாச்சுன்னு சாதனை பத்தி பேசல. ஏன்? நேர சாதனை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி சாதனையுடைய வேல்யூ என்னதுன்னு தெரியணும். சாதனை அப்படிங்கிறது எக்காரணம் கொண்டும் விடாப்பிடியா வச்சுண்டு எக்காரணம் கொண்டும் டிசல்யூஷன் ஆகி டிஸ்என்சாண்ட் ஆகி விட்டுவிடக்கூடிய விஷயம் இல்லை. உடும்புப்படியா பிடிச்சுண்டு பண்ணக்கூடிய இருக்கிறது தான் சாதனை. அந்த சாதனையுடைய அந்த லட்சணத்தை இங்க சொல்றார். சாதனையுடைய அந்த லட்சணத்தை சொல்றதுக்கு முன்னாடி அந்த டிசல்யூஷன்மெண்ட் ஏன் வருதுங்கிறதையும் சொல்லிவிட்டு, என்ன அருமையான ஒரு பாதை இது. அதனால நம்ம மனசுல இருக்கிற குழப்பங்களையும் பிரமங்களையும் பத்தி அவரே தானே பேசி நம்ம மனசுல எட்டாம இருக்கக்கூடிய சில கேள்விகளை தானே சொல்லி, இதனால நம்ம மனசுல வரக்கூடிய ஒரு போரும்னு தோணக்கூடிய ஒரு தோற்றம் எப்படிங்கிறத சொல்லி, அதுக்கப்புறம் சாதனையுடைய பலத்தை பத்தி பேசணும், அதுக்கப்புறம் சாதனையுடைய வேல்யூ பத்தி பேசணும். அதை இங்க சொல்றார். துவைதாச்சா பேணே அந்தரி வஸ்து ந பாஹிஜே தரி தேனே சமாதான உரி கதாசேச்சினா. எதற்காக நீ கிளம்பின? எதுக்கு? பரமார்த்தத்துக்கு கிளம்பினதுக்கு காரணம் என்ன? சமாதானம் கிடைக்கணும், மோட்சம் கிடைக்கணும், பிரம்மானுபவம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே. இப்பேற்பட்ட துவைத புத்தி மனசுல வந்ததுக்கு அப்புறம் அந்த துவைத புத்தி உன்னோட சாதனா நிஷ்டைய கலைக்கிறது. பேணே அந்தரி, உன் உள்ள இருக்கக்கூடிய சாதனா நிஷ்டைய கலைச்சு வஸ்து ந பாஹிஜே தெரிய வேண்டாம் வேண்டாம் பிரம்ம வஸ்து வேண்டாம் ஒன்னும் வேண்டாம்னு உன்னை தோண வைக்கிறதே,
சிஷ்யா கேளு, தேனே சமாதான உரி கதா சேச்சினா, அப்படி இருந்துட்டையானால் எந்த சமாதானத்துக்காக நீ புறப்பட்டையோ ஒரு காலம் அந்த சமாதானத்தை அடையாமல் அப்படியே இருந்துடுவே. அப்படியா இருக்கணும்? அப்படி இருக்க கூடாதுடா. சிஷ்யா செல்லமா பேசுறார் சிஷ்யன்ட்ட. நான் சொல்றேன் கேள். இவ்வளவுலாம் கல்பிக்க முடியாததுன்னு சொன்னேன், தியானம் பண்ண முடியாததுன்னு சொன்னேன், சிந்திக்க முடியாததுன்னு சொன்னேன், பேசி மாளாதுன்னு சொன்னேன், ஸ்வரூபம் நாமரூபத்துக்குள்ள அடங்காததுன்னு சொன்னேன், நிர்குண வஸ்துன்னு சொன்னேன், நிராவலம்பமா இருக்கிறது உங்கள்கிட்ட சொன்னேன், எல்லாம் சொன்னேனே தவிர இதையும் சொல்றேன், இதையும் கேளு. என்ன? சவே லாபிதா சவே படை. இதே மனசும் இதே கல்பனையும் ரொம்ப பலிஷ்டமானது. சவே லாபிதா, அதுக்கு ஒரு ஹேபிட்டை கொடுத்துடணும். மனசுக்கு ஒரு ஹேபிட்டை கொடுக்கணும், கல்பனைக்கு ஒரு ஹேபிட்டை கொடுக்கணும். ஹேபிட் அப்படிங்கிறது ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிறது அர்த்தம். இங்க சவைனா மராட்டியில ஹேபிட் அப்படின்னு அர்த்தம். ஆனா அந்த ஹேபிட் இங்க டிசிப்ளின் அப்படிங்கிற அர்த்தம். என்ன அர்த்தம்? என்ன சொல்றார்? சவேலாவிதா, மனசு எப்படின்னா, மனச எந்த போக்குக்கு திருப்புறையோ அந்த போக்குக்கு அழகா திரும்பும். உன்னுடைய கர்மேந்திரியங்களை நீ அப்படி வளைக்க முடியாது. கால் இப்படிதான் இருக்கணும்னா அப்படிதான் இருக்கும், கை இப்படிதான் இருக்கும்னா இப்படிதான் இருக்கும், உனக்கு எப்படி வேணா வளைக்க முடியாது. மனசு அப்படி இல்லை, அதிசூக்ஷ்மமாக இருக்கிறதுனால அதீந்திரியமாக இருக்கு மனசே. அதனால மனசு நீ எந்த போக்குக்கு திருப்புறையோ அந்த போக்குக்கு மனசு அழகா திரும்பும்பா. அதனால சவேலாவிதா, அந்த மனசுக்கு ஒரு போக்க கொடுக்கணும். நீ அந்த போக்க கொடுக்கணும். சவே டிசிப்ளின் கொடுத்துனா அந்த போக்குல மனசுக்கு போய் நிற்க முடியும். ஆரம்ப நிலையில சிந்திக்க முடியலன்னு இருந்தாலும் அந்த போக்குக்கு அது போக ஆரம்பிக்கும். சவே படுத்தா வஸ்து ஆத்துடே. அந்த மனசுக்கு மாத்திரம் அந்த அனுசந்தானத்தை, அந்த டிசிப்ளினை நீ கொடுத்துட்டேயானால் அந்த பரவஸ்துவை அந்த மனசு ஆத்துடே. அந்த மனசு அந்த பரபிரம்ம வஸ்துவை உனக்கு சம்பாதிச்சு கொடுக்கும். உனக்கு பிரம்மா சாட்சாத்காரம் ஆகும். நித்திய அனித்திய விசாரே கடே சமாதானம். அப்ப அந்த போக்கு என்னது? அந்த மனசுக்கு கொடுக்கக்கூடிய அந்த போக்கு எது அப்படின்னா ஒரே போக்கு தான். நித்திய அனித்திய விசாரே. எது நித்தியம், எது அனித்தியம், எது நித்தியம், எது அனித்தியம். அதனால இந்த லோகத்தில் இருந்துட்டே நம்ம வேலைகளை பண்ணிண்டே எல்லாத்தோடையும் உழண்டுண்டே ஒரே ஒரு விசாரம், இது நித்தியமா அது அனித்தியமா, இது நித்தியமா அது அனித்தியமா அப்படிங்கிற விசாரத்தோடு இருந்துட்டேயானால் அந்த போக்குக்கு எப்போ மனசை விட்டையோ நிச்சயமாக இதே மனசு உனக்கு பிரம்ம சாட்சா்காரத்தை பண்ணி வைக்கும் அப்படின்னு பரம தைரியமான ஒரு வச்சனத்தை சொல்றாருங்க சத்குருநாத்தாள். மேல நாளைக்கு சிரவணம் பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். 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 ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம